ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃபிக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த ஈவில் மேன் இந்த கேம் தான் கைஸ் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த கேமோடைய டோர் எஸ்கேப், கார் எஸ்கேப் ஒரே வீடியோவில் போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கறதுனால நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து crocodile எஸ்கேப் தான் கைஸ் வந்து பண்ண போகிறோம். crocodile எஸ்கேப் வராது, பலூன் எஸ்கேப் தான் வரும் நீங்கள் கேட்பீங்க. இருந்தாலும் பலூன் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே பண்ணணும் கைஸ். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து crocodile எஸ்கேப் தான் கைஸ் வந்து பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் நான் பார்க்கும்போது இது நியூவாக அப்டேட்டில் வந்து எஸ்கேப் கைஸ், அதனால் இந்த எஸ்கேப் பண்ணிவிட்டு பலூன் எஸ்கேப் பண்ணலான்னு ஒரு ஐடியா தான். சரி ஓகே கைஸ், இந்த மாதிரி ஒரு எஸ்கேப் நான் பார்த்ததே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எஸ்கேப் இருக்கா நீங்களே யோசிப்பீங்க. சரி ஓகே கைஸ், வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே கைஸ், வந்த உடனே நன்னாக்கா நம்மளை தொத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, எப்பயும் போல் நம்ம மேலே போய் கேபிள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஓப்பன் பண்ணுறோம். ஐயோ, கவர் வெறி கொண்டு வந்துன்னுறாங்க. சரி ஓகே கைஸ், போடா போடா போடா, அடிக்க போராடாவ போடா. ஐயோ கைஸ், நம்மளுக்கு வரும்போதே கை தடுமாறுது. சரி ஓகே, குரோபார் இங்கே இருக்குது. நம்ம போய் இப்போ மேலே போய் கனெக்ஷன் மட்டும் கொடுக்க வேண்டியது தான். எப்பயுமே கிச்சனில் தான் கைஸ் நம்மளுக்கு வந்து எலி போடுதா, கிச்சனில் தான் கேபிள் இருக்கும் எப்பயுமே. நம்ம போய் ஃபஸ்ட்டு கேபிளை இது பண்ணுவோம். எங்கடா இருக்குது, தோகுது. சரி ஓகே, கேபிள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வேறு மேலே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எப்பயும் போல் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணுறோம். கரண்ட்டு கொடுத்தாச்சு. பார்த்தா அதே நேரத்தில் அக்காவும் வந்தாச்சு. சரி ஓகே, நம்ம கீழே போயிடுவோம். கீழே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இப்போ இந்த crocodile எஸ்கேப் பண்ணுறதுக்கு எங்கடா, ஐயோ எப்பா, அக்கா நீ பெரிய ஆள் தாங்க்கா, விட்டுருக்கா என்ன அப்பா. நன்னாக்கா அங்கே தாங்கிறாங்க. சரி ஓகே, நம்ம இப்படியே வந்துடும். அப்படியே அந்த க்ரோபார் எடுத்துகிட்டு வந்துடும். அதனால க்ரோபார் இங்கேயே குத்தான். சரி ஓகே கேஸ், இப்போ வந்து இந்த க்ரோபார் வச்சு என்ன பண்ணுறதுன்னா, யாரா நீ. ஓகே கேஸ், இப்போ வந்து இந்த க்ரோபார் வச்சு என்ன பண்ணுறதுன்னா, இங்கே ஒரு இது இருக்கும். இந்த டனல் ஓப்பன் பண்ணுவோம். நீ எப்போக்கா வந்த, உன்னை நான் பார்க்கவே இல்லைக்கா, ஏன்க்கா என்னை தொத்தினிக்கிற. சரி ஓகே கைஸ், எதுவும் விட்ற மாதிரி தெரில. நம்ம அப்படியே மூடிட்டு போயிடுவோம். நானே பார்க்கல, திரும்பி பார்த்தா கரெக்டாக வராங்க. வாக்கா வாக்கா, இங்கே தாங்க கேட்குறேன். ஓகே கைஸ், அதுக்குள்ளே மூடி விட்ருவோம், அப்போ தான் வந்து இது பண்ணுவா. ஓகே, நம்ம வந்து இது உள்ளே பூந்தி இப்படி போயிடுவோம். அப்பா இவகிட்டேருந்து தப்பிக்க நான் என்னென்னலாம் பாடுபட வேண்டியதாகுதுன்னு பாருங்கள். சரி ஓகே கைஸ், இதை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு வந்து க்ரோபார் இன்னும் வரல. வந்து க்ரோபார் வந்து நம்மளுக்கு தேவைப்படும், வெளியே தூக்கி போட்டுறாதீங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இது உள்ளே போனால் இங்கே டனல் மாதிரி ஒன்று வரும். அந்த கீ இருக்கணும் நம்மளுக்கு. கீ இருக்குது. இது இப்போ இதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதை வச்சு தான் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இருங்க, இவ்வளோ ஃபஸ்ட்டு ஓட விட்டுருவோம், இல்லைன்னா சும்மா ஓடு. போன இதுவில் வந்து என்ன பாடு பார்த்தனேன்னா ஓடு, இங்கே எத்தனை ஓடி. ஐயோ கைஸ், வண்டி முன்னாடி என்ன நின்றுடாதீங்க, நம்மளே ஏற்றி தள்ளிட்டு போயிடுவா. சரி, அப்புறம் இப்போ நன்னாக்கா கரெக்டாக வர டைமு. நம்ம அதுக்கு முன்னாடி 4 இடத்துல ஒரு இது மாதிரி இருக்கும், அதை போய் இப்போ அன்லாக் பண்ணி விடணும். சொன்ன மாதிரி நன்னாக்கா வந்துட்டாங்க. சரி ஓகே, இந்த 4 இடத்துல ஒரு இது இருக்கும், எத்தூரா டக்குன்னு. இப்போ ஜஸ்ட் மிஸ்ட்டு இப்போ ஒரு இடத்துல எடுத்தாச்சு. நம்ம வந்து சுற்றின்னு போயிட வேண்டியது தான். ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம 3 இடத்துல இது பண்ணி விடணும். எங்கே இன்னும் நன்னாக்கா காணோம், வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, நம்ம இந்த வழியில் போகிறதோட ஐயோ இந்த வழியிலே போயிடலாம். க்ரோபார் எங்கே இருக்குது, நம்ம அப்படியே இப்படியே போயிடுவோம். வேகமாக போயிடாதீங்க, அப்புறம் ஒரு டைமு ஒரு லைஃப் எனக்கு போயிடுச்சு வேகமாக போய் தான். அதனால் அதில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 2வது இடம் எங்கே இருக்குன்னா, இந்த பாத்ரூமில் தான் நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கும், இப்போ பக்கத்து பாத்ரூமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோ ஒன்று இருக்குது.
இதை இதை நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். இப்போ 2 வால் நம்ம திருவியாச்சு. இப்போ இன்னொரு வால் வந்து இங்கே இருக்கும். இதை இருக்கு பாருங்க. இப்போ இன்னொரு வால் வந்து எங்கே இருக்கணும்னா ஈவன் எனக்கு தனியாக ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூமில் தான் இது பண்ணோம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கதவு மூடிடுவோம். இல்லைன்னா வந்து ரொம்ப டிம்னு வந்து அடிப்பா. ஓகே கைஸ், இப்போ டக்குன்னு அங்கே போயிட்டு இது பண்ணிடணும். இந்த ஊக்கு வந்து இங்கே தான் இருக்கும். அந்த அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். இங்கே ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ இங்கே தான் நினைக்கிறேன். இது இருக்குது. இப்போ 4 வாலும் திருவியாச்சு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இப்போ அங்கே வந்து நம்ம ஸ்வைன் போயிட்டு வந்த தண்ணிலாம் ஆஃப் ஆகிருக்கும். ஈவில் நான் இங்கே தான் இருப்பா. இல்லை போல இதாவ. சரி ஓகே, ஈவில் நான் எங்கே ஈவில் நானாக்கா இல்லை கைஸ். இப்போ நம்ம சரியான நேரம். இப்படி போயிட்டு கரெக்டாக கீழே போயிட வேண்டியது தான். இப்போ என்ன நடந்திருக்குன்னா தண்ணியெலாம் நின்றுருக்கும். பார்த்தீங்களா, தண்ணியெலாம் இல்லை சுத்தமாக. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போக முடியும். ஏன்னா தண்ணியெலாம் இப்போ இது பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து இந்த ஊக்கு இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ வந்து நம்ம இது கீழே குஞ்சா இங்கே ஒரு டனல் மாதிரி இருக்கும். இந்த டனலுக்குள்ளே போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். அதில் வந்து குச்சிடாதீங்க. அதை பாருங்கள், முதல்ல இருக்குதா. இதை வந்து இது பண்ணிடணும் பாருங்கள். இப்போ குச்சிங்கன்னா அது ஒரே படியாக குச்சிடும். சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே டோர்லாம் அன்லாக் ஆகிருக்கும். நம்மளுக்கு வந்து இப்போ அந்த தண்ணியெலாம் எடுக்கிறதுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து சுவிட்சு வேணும். எங்கே அந்த சுவிட்சு எங்கே தான் இப்போ நான் தேடணும். இப்போ நான் போயிட்டு இந்த மாதிரி இடத்துல கூட இருக்கும். எங்கடா வச்சுக்கிறீங்க டேய்? ஐயோ, ஈவில் நான் வேறு எங்கேயோ பார்த்துட்டா. அக்கா உனக்கு என்னக்கா பிரச்சனை? நான் ஐயோ கைஸ், இப்போ வேறு விடவே மாட்டாளே. இங்கே தான் கேட்குறேன். அக்கா இங்கே பாருக்கா கைஸ். இப்போ ஒரு கிளவி நான் வரேன். நான் போனா போகுதுன்னு சரி இது நீ அடிக்கக்கூடாது. என்ன கைஸ் பண்ணுறாவ? இங்கே தான் கேட்குறேன். அழுவாதக்கா. என்ன பண்ணுறா? பாட்டு போயின்னுக்குறான். என்ன ஆச்சு இவளுக்கு? சரி, நம்மளுக்கு ஏதோ நல்லது. அவள் பாட்டுன்னு போகிறா. ஏதோ கிரி குடிச்சிட்டு போலது அவளுக்கு. சரி ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு வந்து சுவிட்சு வேணும். இந்த சுவிட்சு தான் இப்போ தேடினுக்கிறேன். எங்கடா வச்சுக்கிறீங்க? நம்மளுக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் முன்னாடியே கொடுத்துருவானுங்க. சுவிட்ச் மாதிரி இருக்குது. சுவிட்சு தான் கைஸ். ஐயோ சவுண்டு போட்டுச்சே. அக்கா நீ எப்பாக்கா வந்த? இப்போதான்க்கா உன்னை நான் பெருமையாக பேசுனேன். இதுக்குள்ளே இப்படி வரலாமா? ஓகே கைஸ், ஸ்விட்ச் இப்படி போட்டு அழுத்தி விட்டுனா தண்ணியெலாம் போயிடும். இப்போ தண்ணியெலாம் ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கும். அந்த முதல்ல நீங்கள் முழுசாக பார்க்கலாம். இப்போ வேற எங்கே எங்கேயோ பார்த்துட்டா. சவுண்டு எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில. ஆனால் எங்கேயோ பார்த்துட்டா. என்ன பின்னாடிக்கிறாளா? காயின் எடுத்துப்போங்க. காயினெல்லாம் விட்றாதீங்க. காயின்லாம் அவுட் ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். காயினெல்லாம் நம்மளுக்கு வந்து க்ரோபர் இருக்கும். இப்போ எங்கே இருக்கான்னு தெரில. இவங்க ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ட் கட்டு. அப்பா, ஷார்ட் கட்டு ஓப்பன் பண்ணலான்னு சொல்கிறதுக்குள்ள ஒரே ஐடியா ஸ்டார்ட். சரி ஓகே கைஸ், இப்போ டே 2 வந்துடுச்சு. சரி ஓகே, டக்குன்னு வாடாடி. இப்போ வந்து மறுபடியும் போகணும். சுற்றின்னு தான் போகணும். இங்கே வந்து ஒரு ஷார்ட் கட் இருக்கும் கைஸ். அது ஓப்பன் பண்ணிட்டா அப்படியே நம்ம போயிடலாம். சரி, இப்போ நம்ம மறுபடியும் அப்படியே போயிடலாம். இது வேறு நம்ம வேறு இப்போ மறுபடியும் சுற்றின்னு போனோம். இருங்க, இந்த பால் எடுத்து அவளை அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நல்லா இருக்கும் கைஸ். சவுண்டு கேட்டாங்க தான் வருவா. சரி ஓகே, நம்ம அப்படியே கீழே போயிடுவோம். ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்தாச்சு. நம்ம இப்போ கீழே போயிட்டு தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம க்ரோபர் எடுக்கணும். இங்கேருந்து வந்தாலும் வருவான்னு நினைக்கிறேன். எங்களா இருக்குது க்ரோபர்? க்ரோபர் இங்கே தான் போட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட்கட்டை ஓப்பன் பண்ணி விட்ருவோம் கைஸ். இங்கே வந்து போன வாட்டி இதை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னடா லாக் ஆகிதுன்னு யோசித்தேன். ஒன்றும் இல்லை, இது ஓப்பன் பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், ஈவன் நான் இதுலேருந்து கூட வருவா. அதான் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும்
திடீர்னு ஈவில் நஷ்டா கூட இப்போ வழியாக இருந்து கூட நம்ம வந்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கீழே போனோம். வந்து கீழே வந்துட்டோம். முதல்ல அது பாட்டுன்னு தூங்கின்னு இருக்குது. நான் வேற ஒரு விஷயத்த வேற மறந்துட்டேன் கைஸ். ஆஹா, இப்போ முதல்ல வந்து அது வந்து எதுவும் பண்ணாது. சோத்து முட்டை மாதிரி தூங்கின்னு தான் இருக்கும் அது வந்து. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து குரோபார் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த சவுண்டு கேட்டால் ஈவில் நான் தான் வருவா. அதுக்கு முன்னாடி இப்போ ஈவில் நான் இந்த வழியில் வருவாளா இந்த வழியில் வருவான்னு தான் எனக்கு தெரில. காசு இருக்கு எடுத்துப்போம். இப்போ வந்து இங்கே ஒரு கோடு மாதிரி இருக்கும் கைஸ். இப்போ வந்து இந்த கோடை வந்து நான் போய் கீழே போய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மீன் பொம்மை மாதிரி தேவைப்படும் கைஸ். அதுதான் நம்மளுக்கு வேணும். சரி ஓகே, நம்ம மேலே தைரியமாக போவோம். ஈவில் நான் வந்தால் என்ன வரலதான் நினைக்கிறேன் கைஸ். தெரிஞ்சா அவள் அப்படி சுற்றிட்டு போயிருப்பா. நம்ம போயிட்டு இப்போ அந்த மீன் பொம்மையை மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரி ஓகே கைஸ், நம்ம பாட்டும் போவோம். அந்த மீன் பொம்மை எங்கே இருக்குன்னா மேலே போனீங்கன்னா இந்த சைடு ஒரு வழி இருக்கும் பாருங்க. இப்படி நேராக போனீங்கன்னா வரும் அந்த மீன் பொம்மை. சரி ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இங்கே ஒரு பொம்மை இருக்கும். இதை மட்டும் எடுத்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன். நீங்களே பாருங்கள். எங்கேயோ நான் பார்த்துட்டா சவுண்டு வருது. ஷார்ட்கட்டில் போயிடலாமா? வாங்க ஷார்ட்கட்லேயே போயிடுவோம். வந்துட்டோம். அப்பா ஒரு வழியாக இங்கேருந்து வரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் போல இருக்குது. வேறு முதல்ல வேறு இங்கேயே பத்துனுக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இதை வந்து இப்படி செட் பண்ணுறோம். இப்போ வந்து அதில் சவுண்டு வரும். நீங்களே பாருங்கள் இந்த முதல்ல என்ன பண்ணணுன்னு. அதுவே ஒரு பொம்மை மீன். இது வேறு பிடிச்சின்னு வேறு இப்போ ஓடி போய் ஒரு கடி கடியும் பாருங்க. அவ்வளோதான். நான் ஸ்ட்ராங்கு. முதல்ல செத்து போயிடுச்சு. ஆனால் செத்துலாம் போகாது. அது உயிரோடு தான் இருக்கும். அது வந்து பார்க்கும். ஏமாற்றிட்டேடான்னு வந்து கடிக்க வரும். சரி நம்ம அப்படியே மேலே ஏறிடுவோம். ஐயோ நன்னாக்கா வேறு வராங்க. ஆஹா, முதல்ல வர தொத்திங்குது. சரி ஓகே, மேலே போயிடும். இந்த ஈவில் இந்த முதல்ல வந்து நம்மளையும் கடிக்குமானான்னு கேட்டிங்கன்னா நம்மளையும் கடிக்கும், ஈவில் நன்னையும் கடிக்கும். இன்னும் மேலே வந்துட்டோம். அண்ணாடா ஈவில் நான் கடிக்கல. ஐயோ அக்கா, நீ வேற கழுவி. நான் அதிகம் மீறி உன்னை அக்கான்னு கூப்பிட்றேனே. நீ என்னை அடிக்கலாமா? சொல்லு, அடிக்கலாமா? இப்போ வேற சுற்றினே இருக்கிறா கைஸ். நம்மளை வேற என்னைக்கு பிறந்து கட்டுவான்னு தெரில. ஓகே, இப்படி வருவோம். அது வேற முதல்ல வேற வருது. நம்ம வேற கீழே வேற போகணும் கைஸ். நம்மளுக்கு வேற இப்போ கோடு வேற தேவைப்படுது. இவ்வளோ விட்டுருவோம். நன்னாக்கா, நீ வேற ஏன்க்கா என் பின்னாடியே வந்துனுங்கிற? நீ ஆச்சு பரவாயில்ல. சரி, ஏதோ சொட்டை கிளையோட இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினச்சா நீயும் சொட்டை கிளையும் ஒரே மாதிரி தான் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒரு கோடு ஞாபகம் வச்சுக்கணும். கதவு பாம்பு. அக்கா உனக்கு என்னக்கா பிரச்சனை இருக்கா? இப்படி வாக்கா, இப்படி வாக்கா, இப்படி வாக்கா. ஐயோ வேற இப்போ வருவா கைஸ். வரும்போது கதவு மூடி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அப்படியே சுற்றின்னு போயிட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம வந்து இங்கே ஒரு கோடு மாதிரி இருக்கும். அதை வந்து பார்க்கணும். இப்போ வந்து கதவு பாம்பு தண்ணி கப்பு. என்னடா கோடு வர மாந்துச்சு. கதவு பாம்பு தண்ணி கப்பு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டா. என்னக்கா உனக்கு பிரச்சனை? போக்கா, நீ சும்மா என்னை தொத்தினுங்கிற. நான் அப்படியே கீழே போயிட்டு இப்படி போயிடுறேன். ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்துக்கு வருவாளான்னு எனக்கு தெரில. ஓகே, இப்போ வந்து இங்கே நிறையா பசில்ஸ் இருக்கும். இந்த பசில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன இருக்குன்னா மேகம். இது வந்து ஒரு இது வருவாளா இல்லையான்னு வர எனக்கு தெரில கைஸ். சரி ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து என்ன இருக்குன்னா சூரியன். இங்கே வந்து சூரியன் இருக்கும். அதே மாதிரி இப்போ இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஆமாம் சட்டை. இங்கே வந்து பாம்பு. இப்போ பாம்பா ஒன்றும் இல்லை கைஸ். நீங்கள் போய் சும்மா நின்று அதை டச் பண்ணாலே போதும். அதுவே காமிச்சு கொடுத்துரும். நீங்கள் வந்து தண்ணி. ஆமாம், நீங்கள் சும்மா நின்றாலே போதும். அதுவே காட்டி கொடுத்துரும். பாருங்க, சும்மா நிற்கிறேன். நீங்கள் எதனா கை டச் பண்ணால் போதும். எங்கடா இது ரெக்கைன்னு நினைக்கிறேன் இதுக்கு. ரெக்கை. சரி ஓகே கைஸ், இப்போ இதில் வந்து கப்புன்னு நினைக்கிறேன்.
ஆமாம் கப்பு. இதில் வந்து கதவுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணணுமானா எல்லாம் பண்ண தேவையில்ல. ஒரு 4 பண்ணால் போதும். இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்ன வேணும்னா, ஐயோ மறந்துச்சே, கதவு, பாம்பு, தண்ணி கப்பு தான் நினைக்கிறேங்க. அதுதான் நினைக்கிறேன். ஐயோ மறந்துச்சு எனக்கு வேறு. இப்போ நான் வேறு மறுபடியும் போய் பார்க்கணும். நீ அது பாட்டுன்னு நீ தூங்கினா நான் இப்படி போயிடுறேன் சரியா? உனக்கு லெக் பீஸ்லாம் வேணும்னா மேலேருந்து ஒருத்தர் வருவா சுற்றில வச்சுக்கின்னு. அந்த சுற்றில தூக்கி போட்டு நீ அவளை சாப்பிட்டு அவ்வளோதான் இங்கே. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து கதவு. கதவு எங்கே இருக்குது? கதவு இங்கே தானே பார்த்தோம். கதவு தோகுது பாருங்க. கதவுக்கு நம்பர் வந்து சைடில் இருக்கும் பாருங்க, 9. அப்போ வந்து கதவுக்கு 9 வந்து இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கதவு, பாம்பு எங்கே இருக்குது? பாம்புக்கு வந்து 4. அப்போ 9 4. அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம்? தண்ணி எங்கடா பார்த்தோம்? தண்ணி எங்கடா போச்சு தண்ணி? தண்ணி தோகுது கைஸ். வந்து 9 4 6. அப்போ வந்து கப்பு பார்த்தோம் 8. அப்போ வந்து கோடு வந்து 9 4. ஐயோ மறந்துச்சு மறுபடியும். 9 4 6ன்னு நினைக்கிறேங்க. 6 8. இதுதான் கோடு. 9 4 6 8. இதுதான் கோடு. நான் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது பாருங்க. இப்போ ஈவன் எங்கேருந்து பார்த்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, பார்க்கல. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு வழி வரும். இப்படி வந்தால் வச்சுக்கோங்களேன், நான் பிளானை காட்டுறேன் பாருங்க. இப்போ இது வழியாக கூட நம்ம வரலாம். இப்போ இந்த crocodile எப்படி நம்ம மாட்ட போகிறோன்னா, இதுதான் பிளானு. 4 ட்ரம்மு, ஒரு இது வேணும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் பிளானு. ஒரு ட்ரம்மு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருவான். வந்து நம்ம வந்து 4 ட்ரம்மு தேவைப்படுது. பத்தாததுக்கு இந்த இது நம்மளுக்கு வேணும். முதல்ல இதில் மாட்டி நம்ம அப்படியே இதில் போகிற மாதிரி இருங்க. நீங்களே பொறுமையாக பாருங்கள் எப்படி தப்பிடுதுன்னு. ஓகே, இப்போ நம்ம போய் கோடை போட்டுடணும் கரெக்டாக. எங்கடா இருக்குது கதவு? ஜோகுது. என்ன கோடுனா போடுறேன் பாருங்க, 9 4. ஐயோ என்னடா சவுண்ட்? 9 4 6 8. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த போனீங்கன்னா காலர் இருக்கும். இந்த இதில் தான் முதல்ல கயிற்றுல மாட்டி தப்பிக்க போகிறோம். சரி ஓகே, ஏதோ ஒன்று நம்மளுக்கு தேவை முடிக்கிறது தான். சரி ஓகே கைஸ், இப்போ போய் இதை இது பண்ணணும். இதை போய் மறுபடியும் இங்கே வச்சிடணும். இப்போ நம்மளுக்கு வந்து 3 ட்ரம்மு வேணும் நம்மளுக்கு. அந்த 3 ட்ரம்மு எங்கே இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு வேறு ரெட் கலரில் ஏதோ ஒன்று பொருள் மாதிரி இருக்கும் கைஸ். அதை நம்ம ஃபஸ்ட்டு தேடணும். அதை வேறு எங்கே வச்சுக்கிறானுங்கன்னு தெரில. சரி ஓகே, இது உள்ளே போவோம். இது உள்ளே இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் என்னடா நன்னக்கா வரலன்னு பார்க்குறேன். அதில் வேலை கைஸ், அவன் மேலே இருப்பா. நானும் ட்ரம்மு, இதில் ஒரு ட்ரம்மு கன்ஃபார்ம் இருக்கும் கைஸ். நானும் தேடுறேன், ஒரு ட்ரம்மு கச்சிச்சு. சரி ஓகே, இது போய் நம்ம போய் வச்சுருவோம். எங்கடா போய் இங்கே போய் வச்சுருவோம். இப்போ நம்மளுக்கு மிச்சம் 2 ட்ரம்மு எங்கே இருக்குன்னா சொல்கிறேன் இருங்க. மிச்சம் ட்ரம்மு எங்கே இருக்குது? மிச்சம் ட்ரம்மு வந்து நம்மளுக்கு வந்து குப்பையில் தான் கிடைக்கும். குப்பையிலையா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. வந்து இப்போ வந்து இந்த குப்பையிலலாம் நம்ம போய் தேடணும். ட்ரம் இருக்கான்னு. அது வேறு இப்போ வேறு தொல்லை ஒன்று. ட்ரம் இருக்கான்னு பார்த்தா காயின் இருக்குது. பார்த்து கைஸ், வேறு அந்த முதல்ல வேறு அது உள்ளே தான் இருக்குது, வெளியே வர மாட்டேங்குது. அங்கே ஒரு ட்ரம்மு நான் பார்த்துக்கேன் கைஸ். அது ஒரு ட்ரம்மு இருக்குது, எடுத்துப்போம். மிச்சம் இன்னும் ஒரு ட்ரம்மு தான். இந்த எஸ்கேப்பை அவன் தான் கண்டுபிடிச்சா. அவன் மட்டும் என் கையில் வச்சானா கையை கொடுத்து பாராட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு ட்ரம்மு கட்டிச்சு. இந்த முதல்ல வேறு அது உள்ளே தான் இருக்குது. நம்மளுக்கு வேறு இப்போ இன்னொரு பொருள் வேறு வேணும். அந்த பொருளை தான் நான் தேடி நேரேன். இங்கே தான் எங்கன்னா இருக்கான்னு. இங்கே இருக்கா பார்த்தா காயின் தாங்குது. ஓகே, இந்த இதுவெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்குள்ளே தோக்குது ஆகு. ஓகே, இப்போ போய் அதில் போய் நான் செட் பண்ணணும். செட் பண்ணால் இன்னொரு இது அன்லாக் ஆகும்.
இல்லைன்னா முதல்ல இந்த இதுக்குள்ளேயே தான் சுற்றின்னு கிடக்கும். அதுக்குள்ளே நான் போயிட்டு இதுக்குள்ளே பார்க்கக்குள்ளே ட்ரம்மு தோக்குது கைஸ். சூப்பர். கஷ்டமே இல்லாமல் கொடுத்துட்டானுங்க. முதல்ல இங்கே இதுக்குள்ளே வந்துடுச்சு. முதல்ல என்ன போனேன். அது பக்கத்தில் மட்டும் போடாதீங்க தெரியாமல், இல்லைன்னா ஒரே பிடியாக பிடிச்சிரும். நானும் ஈவில் நன்னாக்கா வருவான்னு பார்த்துனுங்கிறேன். நாளை காணும். ஓகே கேஸ், நம்ம அப்படியே இது 4 ட்ரம்மு போய் வச்சுருவோம். பரவாயில்ல, நம்மளுக்கு வேறு ஈஸியாக கொடுத்துட்டானுங்க. நான் கூட தேட வைப்பாங்கன்னு நினச்சேன் கைஸ். சரி ஓகே, இப்போ வந்து இதை போட்டாச்சா? ஓகே, இப்போ நம்மளுக்கு ராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் வருமா இல்லை முதல்ல பிடிக்குமா நம்ம கிளம்பணுமா? சரி ஓகே, இந்த லிவரை இப்போ திரும்பி விட்டால் போதும். 1 2 3 4 முச்சாச்சு கைஸ். ஒரு வழியா வருது பாருங்க. இது என்னடா எஸ்கேப்னு எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. அந்த முதல்ல லைட்டாக திரும்பி பார்த்துட்டுனா இவன் கோலியே முடிஞ்சிடும். ஓகே கைஸ், ஒரு வழியா இந்த எஸ்கேப்பு முச்சாச்சு. நன்னாக்கா வர பார்க்குறாங்க. சரி ஓகே கைஸ், நீ அப்படியே நில்லுக்கா, ஒரே இடத்துல நின்றா போதும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பில்லி ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.